பசும்பொன் நகர் ஸ்ரீ பத்திரகாளியம்மன் திருக்கோவில் 56ஆம் ஆண்டு உற்சவ விழாவை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை. மதுரை மாநகர் பழங்கானத்தம் பசும்பொன் நகர் ஸ்ரீ பத்திரகாளியம்மன் திருக்கோவில் 56ஆம் ஆண்டு முளைப்பாரி உற்சவ விழா கடந்த ஜூன் 27 இன் தேதி காப்பு கட்டுதலுடன் துவங்கியது. 4 நாட்கள் நடைபெறும் இவ்விழாவில் தெம்மாங்கு கும்மி பாட்டு அம்மன் வீதி உலா நடைபெற்றது. தொடர்ந்து கோவிலில் பக்தர்கள் பொங்கலிட்டும் பால்குடம் அக்கினி சட்டி எடுத்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். மேலும் வானவேடிக்கையுடன் ஆற்றில் முளைப்பாரி கரைக்கும் நிகழ்வு, மாபெரும் அன்னதானம் நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான உலக நன்மை வேண்டியும் விவசாயம் செழிக்கவும் மழை பொழியவும் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் பசும்பொன் நகர் பகுதியை சேர்ந்த பெண்கள் கலந்து கொண்டு திருவிளக்கேற்றி தரிசனம் செய்தனர். விழா ஏற்பாடுகளை நிர்வாகிகள் செயலாளர் ஜெகதீசன், பொருளாளர் விஜயன், துணை தலைவர் கண்ணன், துணை செயலாளர் சக்தி, துணை பொருளாளர் தனபாண்டியன் ஆகியோர் தலைமையில் விழா குழுவினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். ஓம் வஜ்ரதுண்டாய நமக, ஓம் தூபகர்ணாய நமக, ஓம் தூபகர்ணி விநாயகாய நமக. ஓம் சித்தி வேண்டிட்டு விநாயகருக்கு அந்த பூ போடுங்கப்பா. விநாயகருக்கு பொட்டெல்லாம் வச்சுட்டீங்களா? பூவை போட்டு நல்லா 2 கோயிலையும் கொட்டி நல்லா விநாயகர்கிட்ட வேண்டி நமஸ்துதே, கௌரி நாராயணி நமஸ்துதே. சக்தி பூஜே சனாதனி ஜெய நாராயணி நமஸ்துதே. சர்வகார்த்தி ஹரே தேவி ஜெய நாராயணி நமஸ்துதே. விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடன்பிறப்பே ஜோதி மணிவிளக்கே ஸ்ரீதேவி பெண்மணியே அந்தி விளக்கு காந்தி விளக்கு காமாட்சி தாயாரே போட்டு புறம்போல் எண்ணெய் விட்டு கோலமுடன் ஏற்றி வைத்தோம். திருவிளக்கு மாதாவை கண்டு மகிழ்ந்தேன் நான்.